தி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ரூஸ்லி, ஜிவி பிரகாஷ், கிருத்தி, பாலசரவணன், அப்புறம் நம்ம ராமதாஸ் இவங்களாம் நடிச்சிருக்க படம் தான் ப்ரூஸ்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஏன்டா போனோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நொந்து போய் நான் இங்கே நிற்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படத்துக்குலாம் நான் ரிவ்யூவே பண்ணக்கூடாது, ஒரு நல்ல நல்ல படத்துக்கு மட்டும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். என்ன இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண வச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு படம் படுமொக்க. ஏன்னா தேட்டரில் நாங்கள் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம், காமெடி சீன்ஸ் அப்படின்னு நிறையா சீன்ஸ் வந்துச்சு. கடைசி வரைக்கும் யாருமே சரியில்லை, அது ஏன்னு எனக்கும் தெரியல. பட் ஒரு சில காமெடிஸ் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் சிரிக்கிறாங்க. தேட்டரே மயான அமைதியாக இருக்குது. அது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வீர சிவாஜின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் வந்து மொட்டராஜேந்திரன் வந்து சிவகார்த்திகேயனை ஸ்கூப் பண்ணி அந்த மின்வெட்டு சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடுவார். தேட்டரு பயங்கரமாக சிரிச்சு. இந்த படத்தில் ரஜினியை ஸ்கூப் பண்ணி ஆட்டோகாரன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. தேட்டர் அவ்வளோ சைலண்டாக இருக்குது, ஏன்னே புரியல. இந்த மக்கள் அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்காங்க. ஒரு காமெடினா என்னன்னு தெரியல, எப்படி இவங்கெல்லாம் காமெடி படம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது நம்ம ஜிவி பிரகாஷை குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் வந்து பணத்துக்காக நடிச்சிட்டு போகிறாரு. அவரை வந்து ஜிவி வந்து நம்ம குத்தமே சொல்ல முடியாது. டைரக்டர் என்ன பண்ணார், பிரசாந்த் பாண்டியராஜ் பேரை வேறு சேர்த்துக்கிட்டாரு. பசங்க படம் எடுத்த பாண்டியராஜ் டைரக்டரோட அசிஸ்டன்ட் தான். அவர்கிட்ட இருந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்னன்னு புரியல. கதைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது படம், ஜிவி படத்தோட. அந்த படத்தை இந்த சைடு போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு போட்டு பார்த்துட்டு இந்த சீன் ஓகே, அந்த சீன் ஓகே, அதை கட் பண்ணுங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு இவங்க பாட்டுக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்க. கதைன்ற சுத்தமாகவே இல்லை படத்தில். காமெடின்ற பேரில் பயங்கர படு மொக்க போடுறாங்க. சத்தியமாக தேட்டரில் யாராலுமே உட்கார முடியல. படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ்னால் வந்து பாலசரவணன் தான். எனக்கு என்னமோ அவள் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன் படத்தில். பாலசரவணன் தான் வந்து இந்த படத்தை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி நிறுத்துறாப்புல. அதுவும் ஒரு பாலசரவணன் அந்த ஸ்பீடாக டைலாக் பேசும்போது டப்புன்னு ஒரு சிரிப்பு வந்துடுது. அதுதானே தவிர மற்றபடி இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. சாங்ஸும் சொல்லிக்கிற லெவலுக்கு இல்லவே இல்லை. அது ஏன்னு புரியல. ஜிவி வந்து இப்படியே போனார்னா அடுத்தெல்லாம் படம் பண்ண முடியாது, ஃபீல்டில் நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அடுத்து வேறு பாலா படத்தில் நடிக்கிறப்பல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா காமெடி அப்படின்னு சொன்னாலே சிரிக்கிறது ரெடியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த படம் செட் ஆகும். பயங்கரமாக காமெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா படு முக்கியம் தான். மொக்க வாங்கிட்டு தான் நீங்கள் வெளில வருவீங்க, அது கேரண்டி. 120 ரூபா கொடுத்துட்டு போனீங்கன்னா ஏன்டா போனோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் நீங்கள் போய் பாருங்கள் படம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் பார்த்தானா படங்கள்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்குலாம் தெரியும். இனிமேல் அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிப்பீங்களே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ப்ரூஸ்லி டைட்டில் கேட்டு உங்களை மாதிரி ஏமாந்த ஒரு ஆளில் நானும் ஒருத்தன் தான். டைட்டில் கேட்கும்போதே கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், விட்டேன். சரி, ஓகே, இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஸ் கார்த்திக். பாய்.